ஓகே, உங்க லவ் ஸ்டோரியே பாக்குறது ரொம்ப அழகான லவ் ஸ்டோரியா இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டோனே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேம். அதான் பேசி பேசி நமக்கு ஒரு ஐடியா ஒரு தெரியும்ல நமக்கு. இவங்க ஓகே, இவங்க நமக்கு சூட் ஆவாங்க, நமக்கு கரெக்டா தெரியும்ல. அதுக்கப்புறம் நம்ம கேட்டோம். இவ்ளோ லைஃப் ஃபுல்லா நீங்க வந்து பேச்சுலரா வந்து வாழ்ந்திருக்கீங்க. ஆஃப்டர் மேம் உங்க லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி சேஞ்சஸ் ஆச்சு உங்களுக்கு? நல்லா நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இது ஏன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோன்றது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இல்ல சொல்லியிருக்காரு, என்கிட்டயே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுதாலும் இப்படின்னா இவருக்கு வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு சோ சீக்கிரம் மீட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. நீங்க சொல்லுங்க மேம். சார் அதான் கேட்டேன். முன்னாடியே வர வேண்டியதுன்னா கோயம்புத்தூர்ல இருந்து. அதான் சொல்றேன். எல்லா பக்கமே பாய்ஸ் தான் பொண்ணு தேடி வருவாங்க. இதுல மட்டும் நானே தேடி வந்து, நானே பார்த்து, நானே வந்து இவருக்கு வந்து ஒரு விஷயத்த அந்த பட்டர்ஃப்ளை பறக்க வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு நான் தான் அங்க இருந்து வர வேண்டியதா இருந்தது. என்னோட ஊர் வந்து டோட்டலா கோயம்புத்தூர் நாங்க செட்டில்டு. சோ அதனால எனக்கு இந்த சினி ஃபீல்டுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாம இருந்தது. எதர்ச்சியா லைஃப்ல நடந்த சில ஆக்சிடென்ட்னால நம்ம அப்படியே ஜம்ப் ஆகி வந்து இப்ப நானும் சென்னை வந்து ஒரு விஷயத்துல நடிச்சு இவர் பார்க்கணும்ட்டு எல்லாம் எழுதியிருக்கு. நான் சொன்ன மாதிரி நான் சென்னை வந்து முன்னாடி எல்லாம் ரொம்ப நான் இங்க தங்கணும் ஸ்டே பண்ணணும்னு நான் எதிர்பார்த்ததுல எனக்கு வந்து கொஞ்சம் குளிரான பிளேஸா பிடிக்கும். ஸோ அங்கதான் செட்டில் ஆகணும்னு யோசிச்சேன். இப்போ சென்னை தான் என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது ஃபுல்லா அடாப்ட் ஆயிட்டேன். எங்க போனா எனக்கு இங்க திரும்ப நம்ம பேக் டு ஹோம் வந்தாதான் அந்த ஒரு ஃபீலே நல்லா இருக்கு. நிறைய 2 பேரும் டிராவல் பண்ணுவோம். எங்க போனா கடைசியில் நம்ம வீட்டுக்கு வந்தா அப்பாடின்ட்டு அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாதான் இருக்குது. ஓகே.